சூழ்நிலை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதுக்குன்னு ஸ்பெஷல் சைல்டு பிறந்த குழந்தையோட அம்மாக்கள்லாம் ஏதோ பாவம் பண்ண மாதிரி நிறைய பேர் பேசுவாங்க. அதாவது நம்ம வீட்டில் இருக்கிற ரிலேட்டிவ்ஸே வீட்டுக்குள்ளே வரமாட்டாங்க, குழந்தைய தூக்க மாட்டாங்க, ஆனால் குறை மட்டும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வீட்டில் இருக்கிற எல்லா பேரண்ட்ஸ்கிட்டையும் நான் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, ரொம்ப தைரியமாக இருங்க. யார் என்ன சொன்னாலும் காதில் வாங்காதீங்க. உங்கள் வேலை என்னவோ அதை மட்டும் பாருங்கள். பட் அந்த வேலைக்கு உண்டான பிரதிபலன் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம செய்கிற வேலை அந்த கடவுளுக்கு செய்கிற வேலைன்னு நினச்சிக்கோங்களேன். அதனால் நம்ம அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். நேற்று ஒரு சிஸ்டர் வந்து ரொம்ப ஃபீலிங்ஸாக வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, மென்ஷன் கூட பண்ண சொல்லியிருந்தீங்க. சிஸ்டர் நீங்கள் வருத்தப்படாதீங்க. அதே மாதிரி ஏதாவது ஹெல்ப் என்கிட்ட பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நான் வந்து என்னோடய ஆஃபீஸ் நம்பர் கொடுத்துருக்கேன் இல்லையா, அதுக்கு காண்டாக்ட் பண்ணி பேசுங்க. என்கிட்ட பேசுகிறதுனால உங்களுக்கு ஆறுதல் கிடைக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நான் பேச தான் செய்வேன். ஸோ இப்போ நானுமே நல்லா ரெடி ஆகிட்டேன். ஒரு 2-3 நாள் ஒரு மாதிரி இருந்தேன்னா, இப்போ நானும் பரவாயில்ல, என்னோடய வேலைகளை அப்படியே கடந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். பட் இருந்தாலும் இந்த 4-5 நாளுமே எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. பட் பரவாயில்ல, இதுவும் கடந்து போயிடும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட எல்லா கமெண்ட்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ். அம்மா ஊர்லேருந்து வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் அம்மா அப்பாலாம்